இருந்தார், அவர் வரவில்லை. ஆக நிறைவாக நான் ஒருவன் தான் கட்டுரை வாசிக்க வேண்டும். என்னுடைய கட்டுரை திணை வரலாறும் தமிழ் நாடகமும் வேண்டும். நாடகத்திலே முனைவர் பட்டம் மேற்கொண்டு நாடகத்தில் நிறைய நாடகங்களை ப்ரொடியூஸ் பண்ண கல்வி போன்ற நல்ல சிறந்த நாடகங்களை தயாரித்து அளித்திருக்கிறார்கள், திரைப்படங்கள் நடித்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஆய்வாளர். அண்மையில் சிறப்பு விவகாரத்தில் அரங்கேற்றிருக்காரு என்கிற ஒரு அருமையான நூலை உலகத் தமிழரசு மூலமாக அவர் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு புதிய தடத்தில் நடக்கக்கூடியது, ஒரு புதிய பார்வை. இப்படி நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நான் இப்போ சொல்லப் போகிற போது தொல்காப்பிய பாரம்பரியலில் தோய்ந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்களா? ஆனால் நான் சொல்லக்கூடிய கருத்து நிச்சயம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிராத கருத்தாக இருக்கும். இந்த கட்டுரையின் முழுமையான தரவு தொல்காப்பிய பாரம்பரியல். திணை வரலாறு என்று இங்கு தலைப்பிட்டிருக்கிறோம். இதுவே தமிழுக்கு புதிது. திணை என்றால் என்ன என்று தெரியும், ஆனால் திணை வரலாறு என்றால் என்ன? திணை என்றால் ஒழுக்கம் என்று சொல்லுவார்கள். திணை வரலாறு என்றால் ஒழுக்கத்தின் வரலாறு என்பது போலப்படுகிறது. எந்த ஒழுக்கத்தின் வரலாறு? மனித குலம், குறிப்பாக தமிழினம் தோன்றி ஒரு சமூகமாக இணைந்து காதலும் போரும் கலைகளும் என்று படிப்படியாக ஒவ்வொரு ஒழுக்கமாக கற்று நிலைத்திருக்க வைத்து வந்திருக்கிறதே, இந்த பாதைதான் திணை வரலாறு. பொது உடைமைக்காரர்கள் மனிதகுல வரலாறு என்று சொல்லுவார்கள். இதனை காரல் மார்க்சும் எங்கெல்ஸும் மனிதன் எப்படி தோன்றி வளர்ந்தான், மனிதன் எப்படி தோன்றினான் என்பதை டார்வின் அறிவியல் படி உணர்த்தியிருக்கிறார். அதை வாங்கிக் கொண்டு உள்வாங்கிக் கொண்டு காரல் மார்க்சும் எங்கெல்ஸும் மனிதனுடைய சிந்தை எப்படி வந்தது, மனிதன் எதற்காக சண்டையிட்டான், திருமணம் எப்படி வந்தது என்றெல்லாம் ஆய்ந்து ஒரு சமூக வரலாறு எழுதியிருக்கிறார்கள். டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம், ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் என்று அதை சொல்வார்கள் பொது உடைமை கட்சிக்காரர்கள். இது பற்றி நான் அறிந்த நேரத்தில் எனக்கு தொல்காப்பிய புறத்திணையில் தான் நினைவுக்கு வந்தது. அந்த கருத்தை அப்படியே புறத்திணையில் பொருத்தி பார்த்தால் சரியாக 100 விழுக்காட்டுக்கு பொருந்தியது. எனவே இப்படி ஒரு பார்வையை நான் இங்கு வைத்திருக்கிறேன். ஒரு புதிய கருதுகோள் புறத்திணைகளை பற்றி. புறத்திணையல் என்பது புறத்திணை ஏழின் இலக்கணம் என்பதுதான் எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரியும். இன்னொரு மாதிரி சொல்வதனால் போர்களை பற்றி அதில் நிறைய போர்களுடைய துறைகள் என்ன என்பதை பற்றி நிறைய செய்திகள் இருக்கின்றன. இவ்வளவுதான் தெரியும். நான் இங்கு ஒரு புதிய கருதுகோளை வைக்கிறேன். புறத்திணையில் தமிழருடைய நாகரிகத்தின் பதிவேடு, தமிழருடைய தொன்மையான வாழ்க்கையிலிருந்து தொல்காப்பியர் காலம் வரையிலும் வாழ்ந்து வந்த தமிழ் வாழ்க்கையின் ஒரு பதிவாக அதை பார்க்கிறேன். இன்னொரு மாதிரி சொல்வதானால் கிட்டத்தட்ட 30,000 ஆண்டு காலம் தமிழர்கள் வாழ்ந்த வரலாற்றின் சுருக்க குறிப்பாக அந்த புறத்திணையை நான் பார்க்கிறேன். இந்த கட்டுரைக்கு உள்ளே போவதற்கு முன்னால் சில நான் சொன்ன கருத்துக்கு ஆதாரமாக சில விஷயங்கள் சொல்கிறேன். புறத்திணையிலே 7 திணைகள் இருக்கின்றன. முதலில் வெற்றி, 2வது வஞ்சி, 3வது ஒளியை, 4வது துறை. இந்த 4ம் போர் பளிச்சுன்னு தெரியுது. வாகை என்பது போர் இல்லை, ஆனால் போர் தொடர்பானதும் வாகை. மக்கள் தத்தம் கூட்டை தகுதிப்படுத்திக் கொள்வது, மிகுதிப்படுத்திக் கொள்வது வாகை என்று சொல்வார் தொல்காப்பியர். பிறகு காஞ்சி, அது ஒரு தத்துவம், நிலையாமை தத்துவம். பிறகு பாடான், அது அரசு தொடர்பானது. முதலில் சொன்ன நானும் நீங்க புறத்திணையில் இப்ப ஆழ்ந்து பார்த்தீர்கள் என்றால் வெற்றி திணையின் துறைகளை பார்த்தீங்கன்னா வீரர்கள் வாளை ஏந்தி வேலை ஏந்தி சண்டை போடுவதுதான் நிறைய இருக்கும். அது காலாட் படை தான் வெற்றி திணையில் இருக்கு. வஞ்சி திணை போல வஞ்சி போர்ல பாத்தீங்கன்னா அங்கு காலாட் படை தான், யானைப்படை இல்ல. யானைப்படை எங்க பார்க்கிறோம்? ஒழுங்கி திணையில பார்க்கிறோம், தும்பை திணையில பார்க்கிறோம். குதிரைப்படை எங்க பார்க்கிறோம்? தும்பை திணையில தான் பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா படை வளர்ச்சி. யானைய மனிதன் படைக்கு கருவியாக பயன்படுத்திய காலம் மிக நீண்ட காலம். வெற்றி போர் மட்டுமே ஒரு காலத்திலே நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்தில் நடைபெற்று இருந்தது. கிட்டத்தட்ட 20,000 ஆண்டு காலம் வெற்றி போர் மட்டும்தான் தமிழகத்தில் இருந்தது. இதற்கு நான் ஆதாரத்தோடு நான் குறிப்பிட முடியும். மனிதன் தோன்றியது 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று மனித
ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் சரியா மனித குரங்கிலிருந்து குரங்கு மனிதன் வந்ததுதான் 1 லட்சம் முன்னாடி. மனிதன் கற்கால மனிதன் என்று கூட்டி ஏந்தி சமூகமாக வேட்டையாடிய தொடங்கியது 35,000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்றுதான் வரலாற்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வேட்டை சமூகத்தை தான் முதலிலே புறத்தனிலே நாம பார்க்கிறோம். வெற்றி என்பது ஆணிரை கவர்தல். ஆணிரைகளை வேட்டையாடி அதை சொத்தாக ஆன பிறகுதான் சொத்தை பறிக்கின்ற போராக வெற்றி போர் வருகிறது. அதற்கு அடுத்து வஞ்சி போர் என்பது நிலத்தை பறிப்பது. மண் அசை காரணமான போர் வஞ்சி போர். மண்ணை விரும்புவது என்னன்னா மண்ணினுடைய பலனை அறிந்த பிறகுதான் மண்ணை சொத்தாக மனிதன் நினைத்தான். மண்ணின் பலன் என்றாலும் உழவு தொழில். உழவு தொழில் எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன என்று வரலாற்றை புரட்டினால் 10,000 ஆண்டுகள் ஆகின்றன. உலக அளவிலே தமிழகத்திலும் அப்படிதான். அப்ப வஞ்சி போர் என்பது 10,000 ஆண்டுகளுக்கு, அந்த 10,000 ஆண்டு காலத்தில் தான் வஞ்சி போருடைய வரலாறு இருக்கிறது. 10,000 ஆண்டுக்கு முன்னர் வெற்றி போர் தான். உளிகை என்பது பொன்னையும் நவரத்தினங்களையும் சொத்தாக மதிப்பிட்ட பிறகுதான் அவற்றை பாதுகாப்பதற்காக கோட்டை நாகரிகம் வந்தது. கோட்டை கொத்தளங்கள் அகழி என்று பாதுகாத்தால் அதை முற்றுகிடுவது என்று அதை பறிப்பதற்கான அடுத்த மன்னன் பகை மன்னன் வந்தான். எனவே உளிகை போர் என்பது பொன் தங்கத்தை தேடி கண்டுபிடிச்ச பிறகு வந்த போர். 6,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப 6,000 ஆண்டு தான் உளிகை போருக்கு. தும்பை என்பது நான் சொன்னேன், தும்பை போர்ல தான் குதிரைப்படையை பார்க்கிறோம். குதிரை தமிழ் மண்ணினுடைய விலங்கு அல்ல, ஆரியனுடைய கொடை. ஆரியர்களால் நாம் பெற்ற ஒரு அது குதிரைப்படை. ஆரியர்கள் எப்பொழுது வந்தார்கள் இந்த மண்ணுக்கு, தமிழகத்திற்கு? தமிழகம் என்றால் இமயவரையும் தமிழகம். சரியாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். வடவேங்கடம் தென்குமரி ஆகிய தமிழ் ஊரின் நல்லுலகத்தில் பணம் பாடுறார் சொன்னது ஒரு பொய். அது பின்னாடி வந்தவர்கள் செய்த ஒரு ஏமாற்று, வஞ்சகம், மோசடி. நீங்க புறநானூறு 10 பல சான்றுகள் காட்ட முடியும். வடாது படிப்படு வடவரை என்று சொல்லுங்க. இமயம் முதல் குமரி வரை தான் தமிழக எல்லை இருந்தது. சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம். ஐயப்பாட இல்ல. நம்ம ஆளுகளே என்னெல்லாம் நினைக்கிறாங்க, என்ன தமிழை எப்படி பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தயவு செய்து தெளிவாக பாருங்க. அது தமிழ் நாகரிகம். தமிழர்கள் அதுவரையும் பரவி இருந்தார்கள். குமரி இருந்து அதுவரையும் பரவி இருந்தார்கள். எத்தனை ஆண்டு காலம்? 35,000 ஆண்டுக்கு முன்னால அப்படியே தொட்டு வந்தார்கள். அப்ப கைபர் கால்வாய் வழியாக ஆரியர்கள் உள்ளே வந்தது வரலாற்று தடம் இருக்கு. கிமு 2500 இன்று இருந்து 4,500 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தார்கள். குதிரையோடு வந்தார்கள். அதன் போதுதான் குதிரையினுடைய பழக்கம், பயிற்சி நமக்கு கிடைத்தது. குதிரைப்படை நீங்க தும்பை திரையில பாக்குறீங்க, அது எப்போ 4,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த தும்பை ஒழுக்கம் என்பது நமக்கு வந்திருக்கிறது. முதல்ல வெற்றி, வஞ்சி, ஒளி மூன்றுமே சொத்து காரணமானவர்கள். வெற்றி ஆணிரை அவர்கள். வஞ்சி என்பது நிலத்தை கவர்வது. உழுதொழில் கண்ட பிறகுதான் நிலவுடைமை சமூகம் என்று வந்த பிறகுதான் வெற்றி வஞ்சி வந்தது. அதன் பிறகு பொருள்மணியும் பதுக்கி காவல்படுத்த வேண்டும் என்பதற்காக கோட்டை நகரி வந்ததுடன் ஒளியை வந்தது. இதன் பிறகு பொருளை பறிக்கணும் என்பது இல்லாம தன்னுடைய வலிமையை காட்ட வேண்டி செருக்குடன் தன்னுடைய தருதன்மையை காட்ட வேண்டும் என்பதற்காக வந்த போர்தான் தும்பை. மைந்து பொருளாக வந்த வேந்தனை என்று சொல்வார் தொல்காப்பியர். மைந்து பொருளாக என்றால் திமிரோடு வலிமையோடு நீ பெரியால நாம் பெரியால பார்த்துருவானா அப்படின்னு வரானே, அவனுடைய தலையை அழிக்க வேண்டும். அதுதான் தும்பை. தும்பை போர்ல பாத்தீங்கன்னா யானைப்படை இருக்கு, குதிரைப்படை இருக்கு. தானை, யானை, குதிரை என்ற 4 மூவகை நிலையும் அப்படிம்பாரு.